ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு சென்னா மசாலா எப்படி சீக்கிரமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் பெரிய சீரகம், ஒரு 2 லவங்கம், ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ இது ஃப்ரை ஆனதும் நான் இன்றைக்கி ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 2 முந்திரி பருப்போடு அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் கிரேவியில் உப்பு பிடிக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளியில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேவிலேருந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அண்ட் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் போய் நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 150 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கிட்டு கொதிக்க விட்டுருங்க. நம்மளுக்கு கிரேவி நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த சென்னாவை ஆட் பண்ணிக்கலாம். சென்னாவை ஆட் பண்ணிவிட்டு கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண தண்ணி சென்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருக்கோம். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிரேவி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வீட்டிலேயே ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.